So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 30 and 31st Jan month oda kadaisi varaikum. So first article related to the new inflation series, the CPI inflation. So the CPI kana data Feb 2nd la varum. So that's why இதுல வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் அதுக்கான ஃபுட்டுக்கான வெயிட்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. 45.8 இருந்துச்சு, அதை வந்து 36.75 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டேட்டாஸ் மாறலாம், இட்ஸ் நாட் அ கன்ஃபார்ம்டு ஒன். ஸோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஸோ இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி உயருதல். இட்ஸ் அ பெர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல், தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன். அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் வில் பி டேக்கன். ஒவ்வொரு மந்தும் அதை கேல்குலேட் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், அதோட விலை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது அதை வச்சு தான் இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ சிபி இன்ஃப்ளேஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் இன்னைக்கு இருக்கிறத நான் சொல்கிறேன், Feb 2nd அடுத்தது வரும், அதே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 45.86, the new series will come. Housing 6.53, then 10.07 percentage. அப்புறம் clothing and footwear that is 6.53 percentage. Then fuel and lighting that is 6.84 percentage. Then miscellaneous 30.80 percentage. ஸோ இதெல்லாம் சேர்த்து 100. இது வந்து நார்மலாக. ஸோ விலைவாசி ஏறும்போது இதோட வெயிட்டேஜ் இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது அக்கார்டிங் டு தி ப்ரைஸில் தான் இந்த வெயிட்டேஜ் வந்து ஆட் பண்ண. இப்போ ரைஸ், பிஸ்கட்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். குக்கிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் வாங்குறோம். ஹவுசிங்ன்றது வீடுகள் அமைக்கிறது, ரெண்டு, இதெல்லாமே இதில் ஆட் ஆகும். கிளாத்திங் அண்ட் ஃபுட்வேர் நான் உங்களுக்கு சொல்லணும்ல. ஃபியூவல் அண்ட் லைட்னா கெரோசின், வாட் வி ஆர் யூசிங், தட் இஸ் எல்பிஜி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி. மிஸ்செலேனியஸ் அப்படின்றப்போ இதர செலவுகள் எல்லாமே. இது வந்து 1 மந்த்துக்கு எவ்வளவு, ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 104 வந்துச்சுன்னா 4% இன்ஃப்ளேஷன் இஸ் தேர். 5 வந்துச்சு அப்படின்னா 5% இன்ஃப்ளேஷன் இஸ் தேர். தென் when it is go minus, then it will called as negative inflation. Disinflation or deflation ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ ஃபுட் அண்ட் பெவரேஜுக்கான ரேட் வந்து கம்மி பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன்னா, இன்னைக்கு பீப்புள் வந்து ஃபுட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, தே ஆர் கோயிங் ஃபார் ஃபர்தர். அதுக்கான வெயிட்டேஜ் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ திஸ் டேட்டாஸ் ஆர் டேக்கன் பை NSO அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதை வச்சு தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பண்ணுவாங்க. தென் there's a data called as WPI, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இது எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்றது தெரியல, இல்லை அதுவும் சேஞ்ச் பண்றாங்களா இல்லை அதையே கண்டினியூ ஆகும் அப்படின்ற we need to wait and see. ஸோ கூட்ஸ் அண்ட் இதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹோல்சேல் அப்படின்றப்போ ஒன்லி கூட்ஸ். ஸோ கூட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இட் வாஸ் ரிலீஸ்டு பை ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக். அதில் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கீழே வரும், டிபார்ட்மெண்ட் கீழே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வருது. சாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது கேட்பாங்க கொஸ்டின்ஸ்ல. தென் திஸ் வில் ஹெல்ப் டு ஸ்டடி அபவுட் தி காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். எந்த அளவுக்கு விலைவாசிகள் வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனுக்கு காரணமா இருக்கு. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், நாட் சிபிஐ, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கிடையாது. ஓகே, நான் இது ஃபுல் ஃபார்ம் சொல்லல. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், திஸ் இஸ் அபவுட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இது சொல்லும், இந்த டேட்டா சொல்லும். ஸோ தட்ஸ் அபவுட் தி. இதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா, மேனுஃபேக்சர்ட் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சர்ட், அப்புறம் பிரைமரி ஆர்டிகிள்ஸ்,
fuel and power. ஸோ ஹோல்சேலில் கம்பெனியை விட்டு வெளியில் வரும்போது என்ன ரேட் அப்படின்னு மேனுஃபேக்சர் அப்படின்னா இங்கே வரக்கூடிய அதே பிஸ்கட் பாக்கெட் வந்து மேனுஃபேக்சர் ஐட்டம், சப்பாத்தி ஆட்டா வாட் யூ ஆர் யூசிங், ஸோ அது வந்து மேனுஃபேக்சர்ட் ஐட்டம், பேக்கேஜ்ட் ஐட்டம்ஸ் கம்பெனிஸ். பிரைமரி ஆர்டிகிள்ஸ் அப்படின்றப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி ஆர்டிகிள்ஸ். ஃபுட் அண்ட் ஃபியூவல் அண்ட் பவர் நான் ஏற்கனவே சொன்னது தான். இது எல்லாமே அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கும். ஆனால் ஹோல்சேலில் என்ன ரேட் இருக்கு அப்படின்றது தெரியும் போது எது வந்து உங்களுக்கு விலைவாசி அதிகப்படுத்துது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த டேட்டாவை எடுக்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சர்ட் ஐட்டம்ஸுக்கு வந்து 64.23% விசிபிலிட்டி இருக்கா. பிரைமரி ஆர்டிகிள்ஸ் 22.62%, fuel and power 13.15%, டோட்டலா 100. ஸோ இதுவும் அதே தான். இதுக்கான டேட்டாஸ் வந்து இப்போ பேஸ் இயர் வந்து நியூ சீரீஸுக்கு வந்து 2024 கொண்டு வராங்க. will be taken as a base year. Base year என்றது comparison purpose-க்காக. So that's about this article. The next article, economic survey. இந்த எல்லா வருஷமும் 31st ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட் வந்து நம்ம 1st அப்படின்றப்போ 31st ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி 29th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. That is on Friday, sorry, Thursday. அதுக்கான ரீசன் தெரில. எக்கனாமிக் சர்வேயை பொறுத்தவரை it was prepared by Office of Department of Economic Affairs கீழே Chief Economic Advisor அவர் தலைமையில தான் இது ப்ரிப்பேர் பண்ணப்படும். நான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக், ஸோ இட்ஸ் அன் அட்வைசரி பாடி. ஃபியூச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி நம்ம பயணிக்கணும் அப்படின்ற அட்வைஸும் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேல இந்தியா எப்படி பயணிச்சிருக்கு, இனி எப்படி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷனரி டாக்குமெண்ட் 1950 to 51 இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணோம். It will be laid in the parliament for discussion, but not to vote. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில வேளை உங்களுக்கு ஓட்டிங் பண்ணுவாங்க, பட்ஜெட் கூட ஓட்டிங் பண்ணுவாங்க. லோக்சபா ஹேஸ் த பவர் டு vote எக்கனாமிக் சர்வே அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் லேட் இன் தி பார்லிமெண்ட், இட்ஸ் நாட் லேட் இன் தி பார்லிமெண்ட் கொஸ்டின்ஸ்ல வைப்பாங்க. நார்மலா இது உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு எக்கனாமிக் அட்வைசர் தான் ரிலீஸ் பண்ணானா இட் வில் பி லேட் இன் தி பார்லிமெண்ட். ஸோ பிஃபோர் தி பட்ஜெட், யூனியன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ரிலீஸ், இது வந்து லேட் இன் தி பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் தான் லிஸ்டிங் ஆகும் உங்களுக்கு. பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட பொருளாதாரம் எப்படி டிராவல் பண்ணியிருக்கு லாஸ்ட் இயர், அனாலிசிஸ் ஆன் அக்ரி, ஒவ்வொரு செக்டார் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ ஒவ்வொரு தீம்லையும் இது பண்ணும்போது எக்கனாமிக் சர்வேல அந்த தீமை எடுத்துக்கிட்டேன். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து இட் டாக்ஸ் அபவுட் இந்தியா மேப் போட்டிருக்காங்க. இந்தியா மேப்ல ஃபுல்லாவே கண்டெய்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ தே டாக்ஸ் அபவுட் த ட்ரேட். அதுக்கப்புறம் ஏரோப்ளைன், அந்த இமேஜும் உங்களுக்கு அதுக்கான மீனிங்கை சொல்லும், இந்தியா வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ், கனெக்டிவிட்டி, அதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ அப்புறம் இந்த கடற்பரப்பும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டு, ஸோ லாஜிஸ்டிக்ஸ், ட்ரேட் வந்து இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனியும் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படி. ஸோ எப்படி இந்த வருஷத்துக்கான தீம் எப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் இன் 3 ஆங்கிள். தட் இஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா தட் இஸ் இன் ஸ்ட்ரகிள், ப்ராப்ளம்ஸ்ல இருக்கு. அப்படின்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ், ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும், யூ ஹேவிங் ஈரான் இஷ்யூஸ், வெனின்சுலா இஷ்யூஸ், அது நமக்கு பெரிய அளவு எஃபெக்ட் இல்லைனாலும் வெனின்சுலா இஷ்யூஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஏறிட்டு இருக்கு அளவுக்கு. ஸோ பிகாஸ் பர்ச்சேசிங் கோல்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க கண்ட்ரிஸ், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அது வந்து ஒரு சேஃப்டி அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது, கோல்டு டிமாண்ட் அதிகமாகுது, அதனால விலை ஏறிட்டே போகுது. விலை ஏற ஏற இன்னும் அதிகமாக வாங்கி சேர்க்கிறாங்க. அதுக்கான காரணம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட ப்ராஃபிட் அதிகம் அப்படின்றது. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் ஹவு வி நீட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் அப்படின்றது. அதில் வேர்ல்டு இன் கேயோஸ்ல இருக்கு. அப்போ வி நீட் டு ஆக்ட், ஹவு த பாலிசி மேக்கிங், த ஆட்டிடியூட் ஷுட் பி, how it will be. That is entrepreneurial attitude. Entrepreneurial attitude அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா ஒரு கம்பெனிஸ் எப்படி என்டர்பிரினர்ஷிப் இருக்கோ அது மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். நம்மளோட பாலிசி மேக்கிங், நியூ இனோவேஷன்ஸ், அண்ட் we need to build huge companies. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகணும் அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாங்க. அப்புறம் we need to have a short term and long term policies. ஷார்ட் டேர்ம்ன்றது இமீடியட் ரெசல்யூஷன்ஸ்,
இமிடியேட்டா ஷார்ட் அவுட் பண்ணக்கூடியது ஷார்ட் டேர்ம், as well as லாங் டேர்ம், தட் இஸ் மேரத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஸ்பிரிண்ட். ஸோ தென் ஸ்டேட் கெப்பாசிட்டி, அப்புறம் ரோல் ஆஃப் சொசைட்டி அண்ட் ரெகுலேஷன், டீரெகுலேஷன்ஸ் ஆஃப் செக்டர். ஸோ இதெல்லாமே வந்து விக்சிஸ்ட், தட் இஸ் 2050ல 2040ல நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி அனௌன்ஸ் பண்றது வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது நம்மளோட டார்கெட். ஸோ இதன் அடிப்படையில் போனோம் அப்படின்னா, பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி டு ஃபாலோ இட், இட்ஸ் அன் அட்வைசரி. சரியா? ஸோ the next article, right to menstrual health. So article 21 படி it's a right to life and dignity, it's a fundamental right அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் இப்ப கேஸ்ல சொல்லியிருக்காங்க. So what is menstrual cycle? It's a biological process of woman where every month the period timeல there is a release of blood and other materials will be discharged. அப்படின்னா வேஸ்ட், கருமுட்டைகள் வந்து வேஸ்டா இருக்கிறது எல்லாமே யூட்ரஸ் வழியா வெளியில வரும். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, புபெட்ரி ஏஜ் அவங்க எப்போ அட்டென்ட் பண்றாங்களோ, எப்போ அட்டென்ட் பண்றாங்களோ அதுல இருந்து மெனுபாஸ் அப்படின்னா அவங்களோட அந்த சைல்டு பர்த் கொடுக்கறதுக்கான அந்த டைம் சைக்கிள், லைஃப் சைக்கிள் அது எண்ட் ஆகுற வரைக்கும் இட் வில் பி தேர். பிரெக்னன்சி டைம் பீரியட்ல எல்லாம் இருக்காது. தட் இஸ் எக்ஸெப்ஷன்ஸ். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, இது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சொல்றாங்க. மென்ஸ்ட்ரல் ஹெல்த் இதை பத்தி நம்ம பேசுறதும் கிடையாது, நம்ம அதை அவேர்னஸும் கொடுக்கறது கிடையாது. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸை பெண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றது. 5th நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 75% பெண்கள் 15ல இருந்து 24 ஏஜ் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் மென்ஸ்ட்ரல் சானிட்டரி பேட்ஸ் ஹைஜீனை வந்து கரெக்டா ப்ராப்பரா கிடைக்குது அவங்களுக்கு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அக்சசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 64% இதுலயும் they are using பேட் சானிட்டரி பேட்ஸ் பயன்படுத்துறாங்க. கிளாத், அப்புறம் யூஸ்வலி லோக்கலி ப்ரிப்பேர்ட்னா அவங்க கம்யூனிட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அது ஹைஜீனிக்கா இருக்காது. ஸோ இந்த இப்போ யூஸ் பண்ணாலுமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சொல்றாங்க. 75%. இதுல ரூரல் எடுத்துக்கிட்டா 73% பெண்கள் மட்டும்தான் ஹைஜீன், மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு அதுக்கான அக்சசிபிலிட்டி இருக்கு, சானிட்டரி பேட்ஸ் எக்ஸெட்ரா. even urban having problem, 90% women are getting sanitary hygiene, menstrual hygiene பத்தி awareness இருக்கு. ஸோ இதுக்கு how to manage menstrual hygiene management, ஸோ அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அவங்க மென்டல் லைக் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த டைம் பீரியட்ல, பெயின் வில் பி சிவியர். ஸோ we need to give confidence to மெயின்டைன், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். அதை ப்ராப்பரா நம்ம ஹைஜீனா கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது. அக்சசிபிலிட்டி டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் சோப்பு, லைக் ஜெண்டர் பேஸ்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஏன்னா அங்க வந்து அதுக்கான சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிலிட்டி இருக்கணும். டிஸ்போசல் ஆஃப் மென்ஸ்ட்ரல் பேட்ஸ் அவங்க யூஸ் பண்ணதுக்கு பிறகு அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கான ப்ராப்பர் மெத்தட் இருக்கணும். சாதா குப்பைகள் கூட சேர்க்கிறது இதெல்லாமே வந்து ஹெல்த், சரௌண்டிங் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது, அதுக்கான ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இருக்கணும். அடுத்து ஹெல்த் வைஸ்ல எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது. சைலண்ட் பட் சீரியஸ். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் will be very high, bacterial infections இதனால வரும். அப்புறம் WHO வார்ன் பண்றாங்க, there is a possibility of occurrence of human papilloma virus, HPV. இது வந்து ப்ராப்பரா லைக் அவங்க வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா
ஹெச்பிவி வைரஸ் அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அஃபெக்ட் ஆகுறது இட்ஸ் காஸ் கர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் தென் செகண்ட் வந்து எஜுகேஷன்ல இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 5ல் 1 குழந்தை வந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க. 5ல் 1 சைல்டு, கேர்ள் சைல்டு அதுக்கப்புறம் டெம்பரரியா ட்ராப் அவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பெர்மனண்டாவே நிறைய பேர் அதை படிப்பு விட்டுறாங்க. அப்புறம் சைக்கலாஜிக்கல், நம்ம கோவிட் டைம் பீரியட்ல இருந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் வில் பி வெரி ஹை, லோ செல்ஃப் எக்ஸ்டீம் இருக்கும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு வி நீட் டு கிவ் அவேர்னஸ், ப்ராப்பர் மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் நிறைய இடங்கள்ல வேலைக்கு எடுக்கிறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பெண்களை அதிகமாக அப்பாயின் பண்ணால் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்னால ப்ரொடக்டிவிட்டி, கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுன்றனால தே வில் ஆல்சோ அவாய்டட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். அது பிரெக்னன்சி லேடிஸுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது மாதிரி செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். ப்ராப்பர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்புறம் என்வாயர்மெண்டல் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சானிடரி நாப்கின்ஸ் வந்து கண்ட இடத்துல யூஸ் பண்ணிட்டு போட்டாங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் வாட்டர் கண்டாமினேஷன்ஸ், அப்புறம் நோய் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். அப்புறம் பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் வந்து சானிடரி பேட்ஸ் பயன்படுத்துறது, டீக்ரடேஷன், என்வாயர்மெண்டல் டீக்ரடேஷன், ஓப்பன் டம்பிங் பண்றது, எல்லாமே வாட்டர் கண்டாமினேஷன் எக்ஸெட்ரா. ஸோ வாட் ஆர் த ரைட்ஸ் ஆர் தேர்? கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆர்டிகல் 21, இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 14 எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் தி எஜுகேஷன் செக்டர், எக்கனாமிக் வேலையில அவங்கள வெளியே அனுப்புறது அவங்களுக்கு அதுக்கான. அப்புறம் 15 it is talking about gender violative thing. 42 it talks about humane working condition in all places. பெண்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அண்ட் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ், menstrual health should be integrated into the human rights. மனிதர்களுடைய ரைட்ஸ்ல இதை ஆட் பண்ணப்படணும் அப்படின்னா அது வந்து தடுக்கப்படக்கூடாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நீட்ஸ் டு பி ஆடட். யுனைடெட் நேஷனோட ஹியூமன் ரைட்ஸ்லையும் பாப்புலேஷன் ஃபண்டும் அவங்க அதை இன்டெகிரேட் பண்ண சொல்றாங்க. ஸோ சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு சிங்கிள் டாய்லெட் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கு, டாய்லெட் இல்லாத ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்போ பெண்களுக்கு லைக் அங்க அஃபோர்டபுள் லைக் அக்சசிபிலிட்டி இல்லை அப்படின்றப்போ அவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆவாங்க. எக்கனாமிக்கல் பேரியர்ஸ், சானிடரி நாப்கின்ஸ் வாங்குறதுக்கு காசு இருக்காது, ஃப்ரீயா கிடைக்கிறது இல்லை, கவர்மெண்ட் வந்து அது கொடுக்கணும் அப்படின்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ், நோ டாய்லெட். எஜுகேஷனல் பேரியர்ஸ், அது படிப்பை விடுறது. மிஸ்இன்ஃபர்மேஷன், அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது, பழைய காலத்துல இருந்த அதை இம்பியூர் அப்படின்ற கான்செப்ட், சைக்கலாஜிக்கலா அவங்கள வந்து ஒரு வீட்டில் ஒரு மூலையில உட்கார வைக்கிறது. ஹெல்த் சிஸ்டம் பேரியர், அவங்களுக்கு அதுக்கான ப்ராப்பரான ட்ரெயின்டு டாக்டர்ஸ் அது வந்து நமக்கு பற்றாக்குறை இருக்காங்க சொல்லி கொடுக்கறதுல. பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல எடுத்துனா கவர்மெண்ட் வந்து அதுக்கான பாலிசிஸ் வந்து நமக்கு இது வரைக்குமே மேக் பண்ணல. ரூரல் அண்ட் அர்பன் டிவைட் இஸ் தேர், சோஷியோ கல்ச்சரல் இஷ்யூஸ் ஆர் தேர். கோயில்களில் விடாம இருக்கிறது, சமையல் அறைக்குள்ள பெண்களை விட மாட்டாங்க அந்த டைம் பீரியட்ல. இது மாதிரியான சில மூட நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இதை வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி சொல்லுங்க. இப்போ எங்கேயாச்சும் அவங்களுக்கு தடுக்கப்பட்டாங்கன்னா தே கேன் கோ ஃபார் கோர்ட்ஸ், அதுவும் கோர்ட்டு போய் தான் வாங்கணும். That's about this article. The next article. Okay. So next article related to three major problems. Sorry. Fourth article, three major problems on GDP calculation method லையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் லெவல்லையும் சரி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல அதை வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீட் டு கன்சிடர் அப்படின்றது இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் 3 திங் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, வீக் ஜிடிபி, அப்புறம் டாக்ஸ் பயான்சி வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்றது, அப்புறம் வீக் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கார்பரேட்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது. So the concept is the real GDP versus nominal GDP. GDP னா என்னது? ஒரு கம்பெனி
ஒரு 100 காரை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ இப்போ 1 லேக்னு வச்சுக்கோங்க, ஒரு காரோட வேல்யூ 100 lakh, that is 1 crore is the value of GDP. ஸோ இது நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபின்றது இது. நாமினல் ஜிடிபினா இட் வில் பி அட்ஜஸ்டட் வித் இன்ஃப்ளேஷன். இப்போ எக்ஸாம்பிள், இந்த கார் வந்து அதே தான் தயாரிக்கிறாங்க, ஒரு 2 years கழிச்சு இல்லை 1 year கழிச்சு இந்த காரோட ரேட் வந்து 2 lakhs மாறுது. இப்போ 2 crore இஸ் த இன்கம், பட் ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் வந்து 100. அப்போ ஜாப் கிரியேஷன் ஆகாது. தட்ஸ் அ மெயின் ப்ராப்ளம். ரியல் ஜிடிபின்றது எக்ஸாக்டா ஒரு பேஸ் இயர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேஸ் இயர்ல காரோட ரேட் வந்து 80,000 இருந்துச்சு அப்படின்னா இந்த 80,000 வச்சுதான் 2025 கால்குலேட் பண்ணுவாங்க, 2026 கால்குலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரியல் ஜிடிபி. 100 cars will be calculated. அப்போ ஆக்சுவலா கார் வந்து ஜிடிபி வளர்ந்துருக்கு அப்படின்னா ரியல் ஜிடிபியில பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஜிடிபின்றது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். பிரைஸ் ரைஸ்னால விலை ஏறுறது இல்லை, சைஸ் ஏறுறது இல்லை. தட் இஸ் ராங். ஏன்னா அது ஆக்சுவலா பொருளாதாரத்துல இந்தியா வளரும், ஆனால் ஜாப் கிரியேஷன் இருக்காது. ஜிடிபி, ரியல் ஜிடிபி வளரல அப்படின்னா. ஸோ நாமினல் ஜிடிபி தான் நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நம்ம பேசுறதுக்கு இன்னைக்கு 10.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றோம். ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் பட்ஜெட்ல ப்ரொஜெக்ஷன் வந்து 10.1, நம்ம 8 தான் வளர்ந்துருக்கோம். ஈவன் இன் நாமினல் ஜிடிபி ஐம் டாக்கிங். ஆக்சுவலா இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை. முன்னாடி இருந்ததோட விலைவாசிகள் ரொம்ப ஏறி இருக்கு. அதனாலே நமக்கு ஜிடிபி வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்குது. ஆக்சுவலா ஜிடிபி வளருதான்னு கேட்டாச்சுன்னா அதையும் நம்ம IMF எல்லாம் சொன்னாங்க, ரீதிங்க் பண்ணணும். இந்தியா வந்து ஜிடிபி கால்குலேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்ற சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாத்திக்கிட்டாங்க. ஸோ 8% நம்மளோட கதை. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து 10.1க்கு பிளான் பண்ணும்போது தே வில் கோ ஃபார் லாட் ஆஃப், இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் பிளான் பண்ணுவாங்க, பட்ஜெட் எப்படி பண்ணணும், எவ்வளவு கடன் வாங்கணும் அப்படின்றது. ஃபிஸ்கல் டெபிசிட்ன்றது கடன், அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலா வரல அப்படின்றப்போ இட் வில் அஃபெக்ட்ஸ். அப்போ அதை வந்து திங்க் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் வீக்னஸா சொல்றேன். அப்புறம் டாக்ஸ் பயான்சி. டாக்ஸ் பயான்சின்னா என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் change in rate of, at least you have told, percentage of change in rate of tax divided by percentage of change in rate of GDP. GDP increase ஆக tax rate அதிகமாகணும். நம்ம நாட்டை பொறுத்தவரை GDP increase ஆகுது, tax அதிகமாகல. இப்போ எக்ஸாம்பிள், there is a 10% tax, there is a 10% GDP, then it is good. If 50% tax revenue divided by this tax revenue வருமானம் 10 இருந்துச்சு அப்படின்னா it is also very good. So government is getting more money. 5 இருந்துச்சு. when it go minus, இப்போ 1ல இருந்து கீழே போச்சுன்னு வைங்களேன், our country problem வந்து 0.5ல இருக்கும் நம்ம tax buoyancy. It's bad. So tax buoyancy வந்து GDP ஏறணும். அப்படி ஏறல அப்படின்னா it will affect the country. 0.5 இருக்குன்றாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், 1 இருந்தாலே பெருசு, 5 இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா கலெக்ட் பண்றோம், அது கரப்ஷன் இதுல ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் போயிருது. ஸோ அது வந்து ப்ராப்பரா நிறைய ப்ரொடக்டிவிட்டி வந்து டாக்ஸேஷன்ல வரல. ஈவன் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் டாக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாக்ஸ் பயான்சி வரலன்றத, ஜிடிபி வளருது, அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் வரணும். டாக்ஸ் வரல அப்படின்றதான் இந்த ஆர்டிகிள். அதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க சஜஷன்ஸ்ல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வருதுன்னு FDI அப்படின்றோம். ஆனா FDI வந்து இல்லை அப்படின்றாங்க, கம்மியாயிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் இந்தியா விட்டு வெளியில போறாங்க. மேக் இன் இந்தியா திட்டம், PLI, China Plus One strategy, China Plus One strategy, that is about, இப்போ ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் சைனால இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சைனால இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு பிகாஸ் சப்ளை செயின் இஷ்யூல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா சைனாவை ஆப்ட் அவுட் பண்ணிட்டு, சைனாலையும் பண்றாங்க, தே ஆர் சர்ச்சிங் ஃபார் அதர் கண்ட்ரி. இந்தியா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துது. ஆப்பிள் நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட சக்சஸ். இதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் தே ஆர் சீயிங். இப்போ கூகுள் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் China Plus One strategy கான்செப்ட். ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் ஆகல. மேக் இன் இந்தியா திட்டம், PLI சிஸ்டம்ஸ், ஈவன் தோ வி ஆர் FDI நிறைய பேர் வித்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் வைண்டிங் பண்றாங்க. ருபி டிப்ரிசியேஷன் ஆகுறது மிகப்பெரிய காரணமா சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து FI, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் ஷேர் மார்க்கெட்ல வித்துட்டு போறது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இதுவும் நமக்கு பெரிய ஆபத்துகளை உருவாக்கக்கூடியது. So that's about this article.
The next article about the right to information. Right to information, 2005 it was created. ஸோ எக்கனாமிக் சர்வே ரைட் டு இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய இடத்துல சும்மா எல்லா இடத்துல ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து பெரிய ஆபத்துகளை உருவாக்குது. அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது. அதனால இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் தி டிரான்ஸ்பெரன்சி அப்படின்றதுனால குரல் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பட் யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி. எக்கனாமிக் சர்வேல இதை சொல்லப்பட்டிருக்கனால இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்க படிக்கணும். பிளஸ் இதுல இது வரைக்குமே ஆர்டிஐ 2014 இருந்து ஆர்டிஐ வந்து கர்வ் பண்ணப்பட்டுட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. 27,000 பெட்டிஷன்ஸ் ஆர் பெண்டிங். 26,000 நியூஸ் ஆர்டிகிள்ல போட்டிருக்காங்க. அதான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அதிகமாகவே பெண்டிங்ல இருக்கு. ஸோ அவங்க எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் எக்ஸ்க்ளூஷன் கொடுக்கணும் ஆர்டிஐல. அதுல மினிஸ்டீரியல் வீட்டோ கொடுக்கணும். ஒரு டேட்டா வெளியில வராது. மினிஸ்டீரியல் வீட்டோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி மினிஸ்டர் வில் என்ஜாய் வீட்டோ. தே வில் வீட்டோ எவ்ரிதிங். சரியா? எந்த டேட்டாவுமே அவங்க வெளியில போறது விரும்ப மாட்டாங்க. ஸோ இது வந்து ஆபத்தை உருவாக்கும் அப்படின்றது. திஸ் வாஸ் ரெக்கமெண்டட் பை எக்கனாமிக் சர்வே. தட் இஸ் எ ஷாக். ஓகே, ஒரு பொருளாதாரம் வளரணும்னா டிரான்ஸ்பரன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே ரெக்கமெண்டேஷன்ஸ். we need to wait and see what government will take. So நமக்கு ஆர்டிஐ இம்பார்ட்டன்ஸ். ஆர்டிஐ வந்து 2005 it was in சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் லோக்கல் பாடி எல்லாமே வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. அப்படின்றப்போ they are answerable to this. செக்ஷன் 4 ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் கேட்காமலே சில டீட்டெயில்ஸை நீங்க வெளியிடணும். இப்போ நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட சொத்துக்கள் என்ன, அவங்களோட குழந்தைங்க, அவங்க லைக் பார்ட்னரோட நெய்ம், அவங்களோட சொந்தக்காரங்க நெய்ம் எல்லாமே வெப்சைட்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பர்சனல் டேட்டாஸ் சொல்லல, இட்ஸ் டாக்கிங் அபவுட் தே நீட் டு பி மோர் டிரான்ஸ்பரண்ட். அப்போ ஆஃபீஸஸ்ல பண்ணக்கூடிய, இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆயிருக்கு, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, ஏன்னா அது மறைச்சு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் மக்களோட பணத்துல பண்றாங்க. தே ஆர் அக்கௌண்டபிள் டு தி பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள் அஸ் வெல் அஸ் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ பீப்புளுக்கு வந்து தெரியணும், அதனால நீங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. There will be a PIO. Every office should have a PIO and there is an assistant PIO. Assistant PIO வந்து post office, post master தான் உங்களுக்கு assistant PIO. They are the connecting link between the people and the PIO. So informations apply பண்ணதுல 30 நாள்ல கொடுக்கணும். எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னா 35 days, அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்பளத்துல பிடிப்பாங்க. 25,000 வரைக்கும் ஃபைன் போடுறாங்க இப்போ. Then there will be a stamp, 10 rupees stamp ஒட்டி under right to information act படி நாங்க இந்த டீடைல்ஸ் கேட்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணா they are obliged to disclose the details. சரியா? So 30 daysல கொடுக்கணும், otherwise fines. அப்புறம் there is a chief information commissioner for central, a very state information commissioner also appointed. முன்னாடி it was appointed directly by the president. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் கேபினெட். இவங்க 3 பேர், கேபினெட் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. அது பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்றதுதான். ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கலாம், ஓர் மேபி. தமிழ்ல ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம், கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சிஎம், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் கேபினெட் அந்தஸ்துல இருக்க, சாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிகள்ல ஒரு ஆள், ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மந்திரிகள்ல ஒரு ஆள். சரியா? கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா அப்புறம் பிரசிடென்ட், அங்க பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸம்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 8 படி, செக்ஷன் 4 நான் உங்களுக்கு சொன்னேன் டிஸ்க்ளோஸ் பண்றது. செக்ஷன் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டி, சொவர்னிட்டி ஆஃப் த கண்ட்ரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றப்போ இன்டெகிரிட்டி. இப்போ கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட ப்ளூ பிரிண்டை கொடுங்க அப்படின்னு கேட்டதுன்னா கொடுக்கணும்லாம் கிடையாது. இன்டெகிரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக், சயின்டிபிக், எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு கிடையாது. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் சொல்லணும்னு கிடையாது. ஆனா அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், பட் கண்டிப்பா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இங்க கேட்க முடியாது. செக்ஷன் 24 இட் பார்ஸ் 27 இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஐபி, ரா,
இந்த மாதிரி உளவு அமைப்புகளோட சீக்ரெட்ஸும் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய அவங்க ஃபோன் ஓட்டு கேட்குறாங்கன்னா அதை பற்றி கேட்க முடியாது, அதெல்லாமே நீங்கள் கேட்க முடியாது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிஐ. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஆர்டிஐ, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்போ எக்கனாமிக் சர்வே ரெக்கமெண்ட் பண்ணது ஞாபகம் வச்சுக்கோங்க. while writing mains examination it will be important. So stem cells வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகிள். ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆட்டிசம் தெரபிக்கு வந்து பயன்படுத்துறது வந்து மேண்டேட்ரி. அப்படின்னா ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து அப்படி பண்ணா அது குயர் ஆயிரும் அப்படின்ற ஒரு கேரண்டி கொடுக்கவே கூடாது. அது கவர்மெண்ட் வந்து ஏன் தடுக்காம இருக்காங்க அப்படின்றது. ஆக்சுவலா ஆட்டிசம்ன்றது இட்ஸ் a nerve problem. It's a neurodevelopmental, so autism spectrum disorder is a neurodevelopmental problem. So வளர்ச்சி கம்மியா இருக்கிறது. அதில் ஸ்டெம் செல்ஸ்ல தெரபி பண்ணலாம், ஃபியூச்சர்ல பண்ண முடியும். ஆனா அதை ஒரு கேரண்டியா சொல்றது இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றது கோர்ட் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஸ்டெம் செல்ஸ்னா என்ன தெரியணும் நமக்கு. ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றப்போ எவ்ரி செல்ஸ் ஹேவ்ஸ் அ ஸ்டெம் செல்ஸ், சரியா? எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் இட்ஸ் அ ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். நம்ம தொப்புள் கொடியில் இருக்கக்கூடியது, லைக் அம்பிளிக்கல் கார்ட் பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய, அதை எடுத்து இன்னைக்கு சேவ் பண்றாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கிரியேட் எனி டைப் ஆஃப் செல்ஸ். ஆனால் ஸ்கின் செல் இருக்கு, நர்வ் செல் இருக்கு, அப்புறம் கிட்னி செல் இருக்கு, லிவர் செல் இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் மேடப் ஆஃப் செல்ஸ். அப்போ ஒவ்வொரு இப்போ கிட்னி செல் எடுத்துன்னா கிட்னி ஸ்டெம் செல்ஸை மட்டும்தான், கிட்னி ஸ்டெம் செல்ஸால கிட்னி செல்ஸை மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். பிரெயின்ஸ் நர்வ் செல்ஸால நர்வ் செல்லை மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும் ஸ்டெம் செல்லால. ஆனா அம்பிளிக்கல் கார்ட் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லால இட் கேன் பி யூஸ் ஃபார் எனி செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பிளட் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா போன் மேரோ செல்ஸ் இஸ் அ ஸ்டெம் செல். அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா டபிள்யூபிசி ஆர்பிசியை உருவாக்குறது ஹெல்ப் பண்ணுது. அதை அரிச்சிருச்சு அப்படின்றப்ப நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அந்த பேஷண்ட்ஸ் வந்து இம்யூனிட்டி அதிகமாக கேன்சர் செல்ஸ் அழிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ பிளட் கேன்சர்லேருந்து அந்த அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும். தட் இஸ் அ ஸ்டெம் செல் தெரப்பியோட அட்வான்டேஜ். இதை வந்து நீங்க மற்ற விஷயங்களும் பயன்படுத்தக்கூடாது. ஆட்டிசம் வந்து கேரண்டி கொடுக்க கூடாதுன்றாங்க. ஆட்டிசமுக்கு நீங்க ஏன்னா தெர் இஸ் நோ ரிசர்ச் எவிடன்ஸ், தெர் இஸ் நோ டெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டெம் செல்ஸை பொறுத்தவரைக்கும் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கின் பேர்ன் ஆகுது, அந்த இடத்துல சதை வந்து செத்து போகுது அப்படின்றப்போ அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா முடியாது, ரொம்ப நாள் ஆனதுக்கு முடியாது. ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆன டைம் பீரியட்ல அதில் ஸ்கின் பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம பயன்படுத்தி ஸ்கின் செல்ஸை வளர வைக்க முடியும். அதன் மூலமா அந்த தோல் வந்து சரியாகும். அது மாதிரி ரீஜெனரேட்டிவ், ரிப்பேர், ரீப்ளேஸ் பண்றதுக்கு இதெல்லாமே பயன்படுத்த முடியும். மற்ற விஷயங்களுக்கு இப்போ புதிய ஒரு பாடியை கிரியேட் பண்ண முடியும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஆட்டிசமுக்கு வந்து ரிசர்ச் எல்லாம் ப்ராப்பரா இன்னும் வரல, அதுக்கான எவிடன்சஸ் இல்லை அப்படின்றதுனால கோர்ட் வந்து அதை சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து அதை வந்து டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே அதை வந்து கியூர் பண்ண முடியும்னு நீங்க வந்து நம்பிக்கை கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகிள் அண்ட் த ஃபைனல் ஒன், இந்தியாஸ் நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் லீப் அப்படின்ற ஆர்டிகிள் இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல வந்த ஆர்டிகிள். ஸோ மேனுஃபேக்சரிங் பாலிசி ஆஃப் இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்றோம், எது வந்து உலகத்துல இருக்கு இன்னைக்கு, எதை நம்ம நோக்கி நம்ம போனோம் அப்படின்றத சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் பாலிசி ஆஃப் இந்தியா, வி ஆர் கோயிங் இன்டு லோவரிங் தி என்ட்ரி. நம்ம மோஸ்ட்லி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு உடனே கனெக்ஷன் தரோம், லேண்ட் வந்து உங்களுக்கு அக்கஸ்டேஷன் பண்ணி தரோம், எல்லாமே நாங்கள் உடனே பண்ணி தரோம், வித்தின் 1 day யூ கேன் கெட் அப்ரூவல், ஆல் அப்ரூவல் 30 days அப்படி ஒரு பாலிசி எல்லாம் வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் 2 வருஷத்துலேயே 1 வருஷத்துலேயே அவங்க வந்து எம்ஓஇ சைன் பண்றாங்க, அடுத்த வருஷம் கம்பெனியை ஓப்பன் பண்றாங்க, ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு 4வது இடத்துல வந்திருக்காங்க. வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை பத்தி நான் சொல்றேன். ஸோ கார் மேனுஃபேக்சரிங்ல. ஸோ அப்போ லோவரிங் த என்ட்ரி பேரியர்ஸை வந்து நம்ம அதிகமாக காணும், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் டார்கெட்டட் இன்சென்டிவ், பிஎல்ஐ ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம்ல ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், ஸோ கனெக்டிவிட்டி, போர்ட் கிரியேட் பண்றது, சாகர்மாலா இனிஷியேட்டிவ், ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இதெல்லாமே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குன்னா, எந்த கண்ட்ரி கிரேட்டர் பார்கெனிங் இருக்கோ அந்த கண்ட்ரி தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நீங்க கோவிட் டைம்ல அவங்க காப்பரை வாங்கி சேர்த்தாங்க, யாரு? சைனா. அப்ப அது வந்து காப்பர்னால கோவிட் வைரஸ் செத்து போகும் அப்படின்ற ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணனால. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு டிமாண்டை பாருங்க நீங்க,
உங்களுக்கு லித்தியம் அயன் தயாரிக்கிறது, லித்தியம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாத்தையுமே சைனா வச்சிருக்காங்க. அப்போ அவன் அவன் வந்து ரிசர்வ் பண்ணிட்டான் ஆல்ரெடி. ஹி வாஸ் வெரி கிளவர் அண்ட் ரிசர்வ். இன்னைக்கு நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம், இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நம்ம அதெல்லாம் தவற விட்டுட்டோம். அதனால எந்த கண்ட்ரி கிரிட்டிக்கல் டெக்னாலஜில இருக்கோ அந்த கண்ட்ரி தான் பார்கெனிங் எஃபெக்ட்ல பயங்கரமா இருப்பாங்க. ட்ரஸ்டட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட், இப்போ சைனா மொபைல்ஸ்னா நம்ம வாங்க மாட்டோம். அதே ஒரு இந்தியன் ப்ராடக்ட்னா வி வில் ட்ரஸ்ட். சைனா ப்ராடக்ட்னா நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். முன்னாடி சைனான்றது ஒரு டம்மி அப்படின்ற ஒரு ஃபேக் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்பிக்கை தன்மை. இந்தியன் ப்ராடக்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ல நம்ம எவ்வளவு கொண்டு போனாலும் அங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா வாட்ஸ் த யூஸ். அப்ப ட்ரஸ்டடா இருக்கணும் அப்படின்றது. காம்ப்ளெக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், நம்மளோட ப்ராசஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸா இருக்கணும் அப்படின்றது. ஸோ வி நீட் டு ஷிஃப்ட் ஃப்ரம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் பாலிசில இருந்து ஷிஃப்ட் பண்ணணும். வால்யூம் லெட்ல இருந்து குவாலிட்டி லெட்டா மாத்தணும். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் ஜெர்மன் பேஸ்ட், பிஎம்டபிள்யூ, ஆடி எல்லாம் இங்க வந்து இவ்வளவு விற்குது அப்படின்னா, இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி, அதோட சஃபஸ்டிகேஷன், டெக்னாலஜி, இப்போ டெஸ்லா இதெல்லாமே சஃபஸ்டிகேஷன் அதோட டெக்னாலஜி வைஸ்ல. அந்த மாதிரி நம்ம வால்யூம் லெட்டுக்கு பதிலாக நிறைய உருவாக்குறது போல குவாலிட்டி லெட்டா மாறணும். லோ எண்ட் அசம்பிளில இருந்து ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு நம்ம மாறணும் அப்படின்றது ஷிஃப்ட் சொல்லியிருக்கேன் ஆத்தரோட எக்ஸ்பிளைன். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சொல்றது ஈஸி தான், செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ல லாஜிஸ்டிக்ஸ் பெரிய பிரச்சனை. 8% ஆஃப் ஜிடிபி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன்ல நடக்குது. ஆனா நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் மேக்சிமம் கண்டெய்னர்ஸ் வந்து ரோடு வழியா தான் போகுது. இன்னைக்கு ட்ரெயினுக்குள்ளாடி கொண்டு போறது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரயில், ரோட் ஆன் ரயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஈவன் செனாப் அந்த ரயில்வே லைன்லேயே கொண்டு போனாங்க. நிறைய லாரிகளை ஒரு ட்ரெயின்ல ஏற்றி ஒரே இதுல எடுத்துட்டு போறது. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி பெட்ரோல் காஸ்ட். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி ரோடு டிரான்சிட் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். வேர் ஹவுசிங் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய போர்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஓல்டு, அதை அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் எடுத்துக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்னது? ஃபுட் பார்க்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு வைக்கிறோம்? தயாரிக்கக்கூடிய இடமும் அங்கதான் இருக்கணும், இல்லைன்னா பக்கத்துல இருக்கணும். சுகர் கேன் தயாரிக்கக்கூடிய விவசாயிகள் பக்கத்துல இருக்கணும். அதை எடுத்துட்டு வந்து உடனே மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி உடனே எக்ஸ்போர்ட் பேக்கேட் பண்ணி நம்ம அனுப்பணும். அதான் அதோட ப்ராசஸ். ஆனால் நமக்கு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆல்சோ ஃப்ராக்மெண்டட். ஒன்று விருதுநகர்ல இருக்கும், ஒன்று மெட்ராஸ்ல இருக்கும், ஒன்று மதுரையில இருக்கும், ஒன்று திருச்சியில இருக்கும். ஸோ டிராவல் இதுலேயே நமக்கு என்ன ஆகும்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் அப்படின்றது. அப்புறம் லேண்ட் அக்வஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நம்ம லேண்ட் கொடுக்கவே மாட்டோம், வி வில் பார்கெயின். ஏன்னா வி ஆர் இந்த கிரிட்டிக்கல் லேண்டுன்றது ஒரு வேல்யூடு திங். அவுட்புட் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. யூட்டிலிட்டிஸ், ஸ்பேஷியல் ரெகனைசேஷன். இப்போ நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டா எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அதிகமாக ப்ரொடெக்ட்னா மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, யூபி இதெல்லாமே டாப் ஸ்டேட்ஸ். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் நெக்லெக்டட் ஸ்டேட்ஸ். ஸோ லோ உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட், பெண்களோட பங்களிப்பு இல்லாத வரைக்கும் நம்ம பொருளாதாரம் வளர்றது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். வே ஃபார்வர்ட்ல நீங்க எழுதிக்கலாம், இதுக்கு எல்லாமே அப்படியே நீங்க ஆப்போசிட்ல எழுதிக்கலாம். ஸோ now we will see the MCQs. 3 MCQs were there. Please answer it. So recently, which of the following countries joined the Indo-Pacific Initiative? Options are A, Spain, B, France, C, Germany, D, Sweden. Question number 2, consider the following statements about the European Union. Statement number 1, European Union originated from European Coal and Steel Community, established in 1951, was formally established as the European Union by the Maastricht Treaty in 1992. Display agudilla. Okay. Statement number 2, all members of the European Union are part of Eurozone and Schengen area. So which of the statements given above is correct? Options are A, only one only, B, two only, C, both, D, neither. So in the C கிடையாது, கீழ இருக்கு C கிடையாது. Okay. Question number 3. So why has Kerala declared Bacillus subtilis as a state microbe? Options are A, it is responsible for causing TB in the state and controlling is deemed crucial. B option, it plays a significant role in. So these are the statements, right?
Okay, so it plays a significant role in agriculture, aiding plant growth and enhancing soil health. Statement number 3, it is known for producing antibiotics that helps in fighting bacterial infections in human. Options are A, only one only, B, two only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is D. Question number 5, answer is B. So B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.